இன்றைக்கி அசத்த போவோம். காரசாரமான கோழிக்கறி. என்னென்ன இருக்குன்னா, என்ன வெங்காயம், தக்காளி, பெரிய எலுமிச்சம்பழம். நிச்சயமாக கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. தேவையான மசாலா சாமான்கள் அங்கே இருக்குது. இங்கே இஞ்சி, வெள்ளைப்பூடு, கோழி, ஒரு 800 கிராம் கோழி இருக்குது, வெட்டி வச்சுருக்குது. இனி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நாம் செய்கிறதா ரெசிபி, யாரையும் இது பண்ண கிடையாது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதாகிட்டு பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. குட். என்னென்ன போடுவோம்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகை போடுவோம், சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மற்ற கிராம்பு, ஒரு 4 கிராம்பு போடுவோம். பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ முதல்ல இஞ்சியையும் இதையும் போட்டுருவோம். நம்ம வெள்ளைப்பூடு, இஞ்சி, இது கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன பிறகு அடுத்து போட வேண்டியது வெங்காயத்தை. ஸ்லோவாக 1 by 1 குக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரேடியாக செஞ்சோம் அப்படின்னோம்னா டேஸ்ட் வராது. இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டாச்சு. இங்கே வெங்காயம் நல்லா வதங்கணும். சால்ட் இல்லை, இங்கே இருக்குது சால்ட்டு. ஓடி போய் சால்ட் எடுத்து வந்துடுறேன். இங்கே இருக்குது. எஸ், சால்ட் 2 தடவை போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சால்ட்டு வெங்காயத்தோடு போட்டுருவோம் நம்ம. அப்போ வெங்காயத்தில் உள்ள தண்ணித்தன்மை எல்லாம் வெளியே வந்துடும். அடுத்த சால்ட் கோழி போட்ட பிறகு போடுவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வதங்கின பிறகு போட வேண்டியது தக்காளி. போட்டுட்டு அதோட மசாலா வந்து மல்லி, சீரகம், மிளகாத்தூள், வேறு என்ன போடுறது, கரம் மசாலா, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெங்காயம். இந்த ஏரியாவில் சில பேர் ரொம்ப நாள் கேம்ப் அடிப்பாங்க. 4 மாதத்துக்கு ஃபுல் பேக்கேஜ் ப்ரைஸ் பண்ணிடணும். அப்போ நீங்கள் தான் அந்த இடத்த மெயின்டைன் பண்ணணும். அவர் புல் வெட்டி அவருடைய வீடு எப்படி நீங்கள் கார்டன் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சுக்க வேண்டியதான் உங்களுக்கு. ஓகே, நம்ம வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போடுவோம். தக்காளியை போட்டாச்சு. இனி மசாலா சாமான சேர்க்க வேண்டியது தான். முதல் போடுறது தனியா, ஒரு கரண்டி. அப்புறம் தான் சீரகம் போடணும். சீரகம் கொஞ்சம். அப்புறம் மிளகாத்தூள். இது என்ன வித்தியாசம்? மஞ்சளே போடலை நான். மறந்தே போயிட்டேன். மஞ்சள் முக்கியம். மஞ்சள் மிக மிக முக்கியம். நம்மளாக வெங்காயத்தோடய மஞ்சளை போட்டு வதக்கினா இன்னும் நல்லாயிருக்கும். இது என்னமோ கறித்தூள் மாதிரி இருக்குது. சில்லி பவுடர். சில்லி வந்து 2 போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டால் நல்லா காரமாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு கரம் மசாலா இப்பயும் போடலாம், கடைசியில் கறி ஆன பிறகும் போடலாம் உங்களுக்கு. இனி ஆள் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக விட்டோம்னா நல்ல மசாலா அப்படி கபான்னு வரும். அதுக்கப்புறம் தான் கோழியை போடணும். நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை சின்னதாக்கிட்டு இங்கேருந்து பார்க்குறது ஸ்கீவ் ஆஃப் ஃபியோல். முன்னாடி நான் ஃபியோலை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொன்னேன். நான் இங்கேருந்து தண்ணியை பார்த்துட்டே சமைக்கலாம். நீங்கள் நல்ல டைமில் வந்தீங்க அப்படின்னா மீனை பிடிச்சி நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் மீனை சமைச்சு சாப்பிட்லாம். நீங்கள்
இது ஒரு சிம்பிள் ஸ்டவ். கேஸுக்கு மேலே நீங்கள் அந்த ஃப்ளேமர் வைக்க வேண்டியதான் உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணுறது. இது 3 கிலோ கேஸ். இதோடைய காஸ்ட் வந்து டென்மார்க்கில் 209 க்ரோன். நீங்கள் இந்தியா காஸ்ட்டில் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா கிட்ட வருது. நீங்கள் பெரிய சிலிண்டர் வாங்கினாலும் சரி, சின்ன சிலிண்டர் வாங்கினாலும் சரி, ஒரே காசு தான் வரப்போகுது உங்களுக்கு. ஆனால் இது காம்பேக்ட், நீங்கள் எங்கே போனாலும் இது யூஸ் பண்ண வேண்டிக்கலாம். இது முழுக்க செட்டை நான் யூஸ்டு தான் வாங்கினேன் நான். ஒருத்தர் நல்லா இதுக்கு ஒரு அழகாக ஒரு கவர் ஒன்று செஞ்சுருக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப காற்று அடித்ததுன்னா இதை அப்படியே சுற்றி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாரு அது. இதுக்கு எவ்வளோ கொடுத்தேன்னா நினைக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து 350 க்ரோன் இந்த ஸ்டவ்வுக்கு இது கொடுத்தது. கேஸு சிலிண்டர் மட்டும் கொடுத்துருந்தார் அவர். இதில் அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் இங்கே வச்சுல பீச்சுக்கு ஏதாவது போனோம்னா அங்கேருந்து நீங்கள் ஒரு சமையலை போடணும் அப்படின்னா டக்குன்னு வெளியே எடுத்து சமைக்கலாம். நீங்கள் ரோட்லேருந்து சமைக்கலாம். இப்போ எல்லாம் வந்துருச்சு. மசாலா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு வெங்காயம் வதங்கிருச்சு, எல்லாம் சேர்ந்துருச்சு உங்களுக்கு. இனி கோழியை போட்டுட்டு இப்போ கொஞ்சம் சால்ட்டு போடலாம். நீங்கள் நார்மலாக இந்த கோழிக்கு 1.5 கரண்டி சால்ட் இருக்கலாம். முதல்ல ஒரு கரண்டி போட்டிங்கன்னா இப்போ 1/2 கரண்டி போடுங்க. நீங்கள் நான் முதல்ல ஒரு சின்னதாக 1/2 கரண்டி தான் போட்டேன் நான். இப்போ இதில் ஒரு கரண்டி சால்ட்டை நான் போட போகிறேன். கீழே அப்படி தூவி விட்டுருவோம். தண்ணி இனி ஒன்றும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா கோழிலே தண்ணி இருக்கும். அதுவே தண்ணியை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இனி இந்த மசாலத்தோடு சேர்ந்து ஒரு பரட்டி விட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக விட்டால் கோழி குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 மினிட்ஸில் குக் ஆகிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணுறதுக்கு தண்ணி வேணுங்கிறவங்க கொஞ்சம் கோழி தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். நீங்கள் எதோட சாப்பிட போகிறீங்கிறத பொறுத்து இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பிட போகிறீங்கிறதும் இருக்குது உங்களுக்கு. நிறைய கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா நிறைய சோறை போட்டு சாப்பிட்லாம். இனி நமக்கு இது கரம் மசாலா மட்டும் தேவை. அதை மட்டும் வச்சுட்டு, கரம் மசாலாவா இல்லை, கரம் மசாலா இதுதான். கொஞ்சம் கோழி கருகாதபடியும் பார்த்துக்கிடணும் அடிக்கடி. இது புது ஸ்டவ்வு, புது சட்டி, ஒவ்வொரு இதை பற்றி நமக்கு புரியாது என்னென்ன. நம்ம கொஞ்சம் அடிக்கடி திறந்து பார்ப்போம். பழகின சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இது கருகாது, அடி பிடிக்காதுன்னு. நம்மளாக நேரத்தில் வந்துருக்கணும் தண்ணி. இப்போ தண்ணி விட்டுவிடா. தண்ணி விடுங்க. இந்த கோழியில் தண்ணியை காணும். அப்போ தண்ணியை விடுவோம். நம்ம இதுக்கு கொஞ்சம் லைட்டாக விட்டால் போதும். சப்பாத்தியோட சாப்பிடணுன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். சோறுனா கொஞ்சம் கோழியை சாப்பிட முடியாது. பாஸ்மதி ரைஸ் போதுமா? கொஞ்சம் போடலாமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். நல்ல பேக். களைஞ்சிக்கிறோம் ரைஸை. ஒரு ஸ்பூன் உப்பு. தண்ணி வந்து அரிசியில் மேலே 2 இன்ச்சு அவ்வளோ வச்சுட்டு ரைஸ் குக்கரில் வச்சா போதும், அதுவே முடிஞ்சிடும். ஓகே, தண்ணி போய் பிடிச்சிட்டு வரேன் நான். பக்கத்துலேயே நல்ல தண்ணி குழாய் இருக்குது. எல்லாம் செட் பண்ண ஆரம்பிக்க வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கோல் தானே. நல்லா இருந்துச்சு கோழி. இனி தண்ணியை விடுவோம்.
இவ்வளோ வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் விடலாம். எஸ், பர்ஃபெக்ட். இனி ரைஸ் குக்கரில் வச்சுட்டு போட்டு வயரை போட்டுடுவோம். நினைக்க ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் சுடு தண்ணியை வார்ம் பண்ணி போட்டிங்கன்னா அதுவும் ஆன் பண்ணி விட்டேன்னா ரெட் லைட் காமிக்கிறது. குக் முடிஞ்ச பிறகு அது வார்ம்னு வரும். இது அந்த லைட்டு எரியுது. முடிஞ்சுன்னா அது அடித்து விடும். முடிஞ்சுன்னா ரைஸ் முடிஞ்சது, கோழிக்கறி முடிஞ்சு. இன்றைக்கி சிம்பிள் சாப்பாடு. ஜஸ்ட் ஒரு கோழிக்கறி, சோறு. கோழியோடைய விலை 25 கிராம். வெங்காயம் ஒரு 10 கிராம் வாங்கியிருப்போம் நம்ம, ஒரு 35. தக்காளி ஒரு 10, 45. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரிசி எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 50-55 கிராமில் 4 பேர் சூப்பராக சாப்பிட்லாம். நீங்கள் வெளியில் போய் ஒரு ஆள் சாப்பிட்டாலே 40-50 கிராம் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதோட நம்மளே சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு என்ஜாய்மெண்ட். அதுவும் மாதிரி ஓப்பன் இதில் சமைக்கிறது இன்னும் நல்லா இருக்குது. ஒரே வேலையை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ், சேஞ்ச் ஓவர். எனக்கு இப்போ கரம் மசாலா போடுறேன் நான். இறக்கும் போதும் போடலாம், அல்லது இப்போ போட்டால் இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்மெல்லு விருப்பம் இல்லாதவங்களுக்கு அது போயிடும். அப்படியே லைட்டாக போட்டால் சரி கரம் மசாலா. இனி எல்லா மசாலா சாமானும் முடிஞ்சிச்சு. இந்த கோழிகளில் ஒன்று நீங்கள் தயிர் ஊற்றி ஊற வச்சு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்படியே ஜஸ்ட்டு செய்கிறதான். வெல்கம் டு டென்மார்க். வாங்க, உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். அப்படி செய்யணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், என்னோடய சேனலை என்னை ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா நீங்கள் வரலாம், உங்களை நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் ஃபினிஷ்ட். நான் இந்த கொஞ்சம் இந்த ஸ்கூல் அப்படியே இருக்கட்டும். நம்ம சாப்பிட்றதுக்கு டேபிளை டெக்கரேட் பண்ணுவோம். 2 நாளைக்கு முன்னால் வச்ச ஒரு ஆட்டு இறைச்சி கறி இருக்குது. இதை மிக்ரோவனில் வார்ம் பண்ணிவிட்டு நம்ம கோழிக்கறி எல்லாத்தையும் வச்சு சேர்த்து சாப்பிடுவோம் நம்ம. ஸோ வார்ம் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு போகுது. இங்கே உள்ள கிச்சன், இதுக்குள்ளே வந்து சமைக்கலாம் நம்ம. நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய கேம்பிங் டென்ட்லேருந்து சமைச்சாச்சு. ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம், 2 நிமிஷம். ஸ்டார்ட். இல்லை, அழகான பெரிய கிச்சன். ஆனால் என்னென்ன இந்த கிச்சனை யூஸ் பண்ணோன்னா நம்ம க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக எல்லாத்தையும். இங்கே உள்ளது யூஸ் பண்ணுறதுக்கு. சோறு ரெடி. மிஸ்டர் விஜய்ஸ் கோழிக்கறி. இது யார் ஆட்டுக்கறி? சலாட். நீ சாப்பிடும்.